அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 39வது அதிகாரமாக உள்ள இறைமாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 390வது திருக்குறளை காணப்போகின்றோம். இறைமாட்சி என்பதற்கு அரசின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 390வது திருக்குறளை காண்போம். கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். பிறருக்கு உதவுதல், கருணை உடையவராக இருத்தல், நடுவுநிலை தவறாமல் நீதி செய்தல், குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கையும் உடையவன் அரசருக்கெல்லாம் ஒளி போன்றவன் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். மீண்டும் பொருள்: பிறருக்கு உதவுதல், கருணை உடையவராக இருத்தல், நடுவுநிலை தவறாமல் செங்கோலை நிலைநாட்டுதல், குடிமக்களை காத்து நிற்றல் ஆகிய நான்கையும் உடையவன் வேந்தர்களுக்கெல்லாம் ஒளி போன்றவன் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.